இங்கேருந்து 4 கிலோமீட்டர் நாங்கள் பாடசாலைக்கு சென்றாங்க. நாங்கள் 3 பேரும் அண்ணனும் தம்பியும் வரும்போதும் வெயில் நடக்கேட்டாமல் இருக்கும். வீட்டை வந்தாலும் சாப்பாடு இல்லை. பள்ளிக்கூடத்துலேயும் அவையில் தார யூனிஃபார்மை தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் தச்சு அவைகளுக்கு போடுறதுக்கு எல்லாமே இப்போ விலைவாசிகள் கூட தான். அப்போ எந்த வருமானம் எனக்கு கட்டுப்படி ஆகாது வேலைக்கு. எங்களுக்கு படிப்பு உதவிக்கு மட்டும் உதவி பண்ணுங்க. பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு சைக்கிள், டியூஷன்களுக்கு போகிறதுக்கு கொப்பி புத்தகங்கள், டியூஷன் கட்டணங்கள் கட்டி உங்களுக்கு உதவின்னா எங்களுக்கு உதவி பண்ணுங்க. நீங்கள் உங்களுக்கு எதுவும் தேவைண்டா. வணக்கம் ரவுகளே, கேவிஆர் டிவிலேருந்து கேடி பாரதி. நாங்கள் நிற்கிற இடம் கிளிநொச்சி மாவட்டம் கோரக்கங்கட்டு குடியிருப்புக்கு நிற்கிறோம். அவளுக்கு படிப்பு செலவுக்கு எப்படியும் ஒரு சராசரி மாதம் 10,000 20,000 அப்படிக்குள்ளே எனக்கு கட்டுமானம் ஆகாது. எனக்கு சப்பாத்து எல்லாம் இப்போ முதல் மாதிரி இல்லை. இப்பெல்லாம் விலை கூட்டிட்டாங்க. சப்பாத்து எல்லாம் விலை தான், எல்லாமே விலை. கட்டுமானம் ஆகாது எல்லாம் வண்டி கொடுக்குறதுக்கு. பள்ளிக்கூடத்துலேயும் அவையில் தார யூனிஃபார்மை தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் தச்சு அவைகளுக்கு போடுறதுக்கு எல்லாமே இப்போ விலைவாசிகள் கூட தான். அப்போ எந்த வருமானம் எனக்கு கட்டுப்படி ஆகாது. வேலைக்கு 3 பேர்த்துக்கும் படிப்பு செலவு படிப்பிக்கிறதுக்கு. சில நேரம் பள்ளிக்கூடத்துக்கு லேட்டாக எனக்கும் வேலைக்கு போகிறதுக்கு லேட்டாயிரும். சில நேரங்களில் சமைக்காமலே நான் விட்டுட்டு போயிடுவேன். நான் சில நேரம் சாப்பிடாமலே போவினோம். சரியான பாவமாக இருக்கும் எனக்கு. பிறகு நேரத்தில் வந்து தான் நான் அவைகளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நான் படுக்க போடுறது. அவளுக்கு இப்போ சைக்கிள் இல்லாதபடியாக நடந்து தான் போவினோம். இந்த வெயிலுக்கு நடந்து தான் போய் வர வேலை. சில நேரம் காய்ச்சலும் பெரும் வாக்கு முட்டு வருத்தமும் இருக்குது ஆளுக்கு. அப்போ வெயில் எல்லாம் ஆளுக்கு ஒத்தே வராது ஆளுக்கு. நடந்து தான் போவா. 3 பேர்த்துக்கும் ஒழுங்கான சப்பாத்து இல்லை, புத்த வாய்க்குகள் இல்லை. கிழிஞ்ச புத்த வாய்க்குகளை தான் கொண்டு போவினோம். நான் ஊசி நூல் வாங்கி தச்சு தானே வெளியே கொண்டு போகிறது. இங்கே ஒரு குடும்பத்தை தான் நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம். இந்த எங்களோட காணொலியை நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னு சொன்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி கொண்டு வாங்க காணொலிக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த காணொலியில் நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் இந்த குடும்பத்தின் நிலவரத்தை நீங்கள் ஃபுல்லாக அறிஞ்சு கொள்ளலாம்னு கேட்டுக்கொண்டு வாங்க காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம். என் பேர் சாந்தினி. நான் சென்னாங்கள்ட்ட குரகங்கட்டு குடும்பத்தில் வசிக்கிறேன். என் கணவர் என்னை விட்டுட்டு போய் 8-9 வருஷம் ஆயிட்டுது. அந்தோனியார் ஆர்சி ரோக்கத்தியாளர் பள்ளிக்கூடத்தில் நடந்து தான் போகிறோம். எங்கள் அம்மா 10 மணிக்கு தான் சாப்பாடு தருவாங்க. நாங்கள் நடந்து போகின்ற பிள்ளைகள் நான் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் கூலி வேலை செய்து தான் அவையில் நான் படிப்பிக்கிறேன். எனக்கு சரியான கஷ்டம். எனக்கு அவையில் பள்ளிக்கூடம் போகிறதுக்கும் 4 கிலோமீட்டர் நடந்து தான் ஸ்கூல் போவினோம். சைக்கிள் கூட இல்லை. 4 கிலோமீட்டர் நாங்கள் பாடசாலைக்கு சென்றாங்க. நாங்கள் 3 பேரும் அண்ணனும் தம்பியும் வரும்போதும் வெயில் நடக்கேட்டாமல் இருக்கும். வீட்டை வந்தாலும் சாப்பாடு இல்லை. கடையில் கூலி வேலை தான் செய்கிறேன். செத்தினி கடையில் ஒரு நாளைக்கு 500 600 தான் எனக்கு காசு தருவேன். சம்பளம் காசு தருவேனா அதை கொண்டு வந்து தான் நான் என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு செலவு, படிப்பு செலவு, உடுப்பு செலவு எல்லாத்தையும் நான் பார்க்குறேன். நான் இந்த வீடும் பெருசாக நீட்டுன்றதும் இல்லை. அரைவாசி திருத்தாமல் இருக்குது. ஒழுங்காக ஜன்னல் நிலை கூட இல்லை இந்த வீட்டுக்கு. கிணறு கூட இல்லை இந்த வீட்டில். வேலி கூட ஒழுங்கு நான் போட இல்லை. அவ்வளோ எனக்கு கஷ்டம். எனக்கு இந்த வருமானத்தில் எனக்கு இவ்வளோ செய்கிறதுக்கு எனக்கு காணாது. சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டப்படுறோம். ஸ்கூலுக்கு போய்க்கல பாட்டாவோட தான் போகிறோம். கொப்பி புத்தகங்களுக்கெல்லாம் அம்மா கஷ்டப்படுறா. நான் ஸ்கூல் போகும்போது நடந்து தான் போவோம். டியூஷன் கட்டணம் மாதம் 2500 வரும். நாங்கள் டியூஷன் நடந்து தான் போவோம். ஸ்கூலுக்கும் லேட்டாக போனால் டீச்சர் வெளியில் வச்சு அடிப்பா. மேடம் அடிப்பா. அடிச்சுட்டு வீட்டை விட்டுருவாங்க திரும்ப. அதனால் நாங்கள் சைக்கிள் இல்லாமல் தான் நடந்து போகிறோம். உங்களுக்கு என்ன தேவை அப்போ படிக்கிறது? படிக்கனா இந்த கொப்பி புத்தகங்கள், புத்தகங்கள், யூனிஃபார்ம், சைக்கிள்கள், சப்பாத்தும் சைக்கிள் என்ன இதுதான் சரி. உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் தான் நான் இந்த 3 பிள்ளையிலும் வச்சு கூட நான் தனியாக இருக்கிறேன் இந்த வீட்டில். அம்மா கூலி வேலைக்கு போயிட்டு இரவு 10:30 வருவா. அப்போ தான் எங்களுக்கு சாப்பாடு. சரியான எங்களுக்கு கஷ்டம். இங்கேருந்து 4 கிலோமீட்டர் பள்ளிக்கூடம் போனால் எங்களுக்கு சைக்கிள் இல்லை. அங்கேருந்து நடந்து வர்றது. இங்கே இரவைக்கு சாப்பாடு இல்லை. வெயில், நல்ல வெயில். நான் வேலைக்கு போனால் என் பிள்ளையில அம்மா வீட்டில் தான் நான் விட்டுட்டு வேலைக்கு போகிறேன். அப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் பிள்ளையில நான் கூட்டி கொண்டு வருவேன் வீட்டில். அப்படி நிறைய கஷ்டத்தின் மத்தியில் நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். நான் என் பிள்ளையில நானும் தனியாக தான் இருக்கிறோம். நாங்கள்
எங்களுக்கு இப்போ சரியான போதுமான வருமானம் இல்லாதபடியாக நான் சரியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், கணவன் இல்லாதபடியாக. காசு ஒரு 500 என்றால் எங்களுக்கு வாரது 3 பேர்த்துக்கு கொடுக்குறதுக்கு காசு பண்ணாது. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைகள்ட்ட தான் வேண்டி எழுதுறது. டீச்சராக்கள் கேட்பாங்க, இப்போ அம்மா பென்சில் வேண்டி தரலையா, அது வேண்டி தரலையான்னு. எங்களோட அம்மாவுக்கு காசு இருக்குது, அதனால எங்களுக்கு 3 பேர்த்துக்கு விடுறதுக்கு கஷ்டம். அதனால தான் நான் எங்களோட அம்மா இப்படி ஒவ்வொரு நாளும் எங்களை பள்ளிக்கூடத்துக்கு படிக்க அனுப்புகிறான். 8 மணிக்கு நான் வெளியே போனால் 10 மணி ஆகும் போயிட்ட வரத்துக்கு. 4 கிலோமீட்டர் நடந்து போவோம். ஏன் சைக்கிள் இல்லையா தம்பி? நீ சொல்லு, நீ என்ன மாதிரி போறணும்? நடந்தா வரணும். வெயிலுக்கு காலைல ஷூ கூட இல்லை, வெயிலுக்கு சில நேரம் பாட்டாவோட தான் போவினோம். இந்த வெயிலுக்குள்ள நடந்து தான் போய் வர வெயில். சில நேரம் இந்த வெயிலால் வெயிலுக்கு காய்ச்சல் அதுகள் நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கணும். சைக்கிள் கூட இல்லை. எனக்கு வெயிலுக்கு படிப்பு செலவுக்கு பள்ளிக்கூட செலவுக்கெல்லாம் சராசரி ஒரு மாதம் 10,000 ரூபா மேலே அதிகமாக தான் செலவழிக்குது. நான் இந்த வருமானத்தை கொண்டு அவைகளுக்கு படிப்பு செலவு பார்க்க இயலாது. அம்மா எங்கே போகிறவ? கூலி வேலைக்கு போகிறவா? எங்கே தெரியுமா அவளுக்கு? தெரியாது. எத்தனை மணிக்கு காலமே சாப்பிட்ற நீங்களா? பள்ளிக்கூடம் போகக்குள்ள சாப்பிடாமையா போகணும்? இப்போ எத்தனை வயசுமா இருக்கு? எத்தனாம் ஆண்டு படிக்கிறீங்க? 7ஆம் ஆண்டு. நீங்கள்? நான் 10ஆம் ஆண்டு. நீங்கள் 10ஆம் ஆண்டு படிக்கிறீங்க. வெயில் நடக்கேட்டாமல் இருக்கும். வீட்டை வந்தாலும் சாப்பாடு இல்லை. அம்மா கூலி வேலைக்கு போயிட்டு இரவு 10:30க்கு வருவா. அப்போ தான் எங்களுக்கு சாப்பாடு. சாப்பிட்றதுக்கும் அம்மா ஒழுங்கா நான் அந்த யூனிஃபார்ம் அம்மாவுக்கு 1000 ரூபா 500 ரூபா காசு தான் கொடுக்குறது. அதில் எங்களுக்கு எடுக்கிறதுக்கும் ஒரு துணி இல்லை. இங்கேருந்து 4 கிலோமீட்டர் பள்ளிக்கூடம் போனால் எங்களுக்கு சைக்கிளும் இல்லை. அங்கேருந்து நடந்து வர்றது. இங்கே இரவைக்கு சாப்பாடு இல்லை. வெயில், நல்ல வெயில். மாதம் டியூஷன் காசெல்லாம் கேட்டு விடுவினோம். விளையாட்டு போட்டி காசெல்லாம் கேட்டு விடுவினோம். என்னாலெல்லாம் கட்ட இல்லாமலே போகும். நான் சில நேரம் காசு கொடுத்து விடுறது இல்லை. டியூஷன் காசில் ஒன்றும் கொடுக்குறதும் இல்லை. அவையில் வந்து நட்டு சொல்லி அழுவினோம். அப்போ நான் சொல்கிறது, அம்மா இவ்வளோ தான் வேலை செய்கிறேன், இவ்வளோ தான் காசு இருக்குது, நான் என்னென்று தாரதும் கூட செலவு நான் நின்று பார்க்குறது, நான் சாப்பாட்டு செலவுக்கே காணாமல் இருக்குது, இப்போ என்னென்ன அம்மா இதெல்லாம் நான் தாரதுன்னு சொல்கிறேன். நான் அவைகளுக்கு அவையில் வந்து இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணி சொல்லிக்கல. இப்போ ஏதாவது ஒரு செலவுக்கு நான் சாப்பாட்டுக்கு வச்சுருந்த காசு அது ஒரு நேரம் இல்லாமல் அதை நிப்பாட்டித்தான் அவையில் கேட்குறத வேண்டி கொடுக்குறது. இப்போ டீச்சராக்கள்கிட்ட போய் சொல்லுங்க, அம்மாட்ட இப்போ காசு இல்லை, இப்போ எங்களுக்கு பண்ணுறதுக்கு வசதி இல்லை, அப்புறம் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லித்தான் நான் சொல்லி ஆக்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறேன். உறவுகளே, எங்களோட காணொலியை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. எங்களோட காணொலியை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தால் இந்த குடும்பத்தின் நிலவரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த அக்காட கணவர் வந்து 8 வருடங்களுக்கு முதலே அவர் வந்து விட்டுட்டு சென்றுட்டார். அதுக்கு பிறகு இந்த பிள்ளைகள் வந்து 10ஆம் ஆண்டு படிக்கிற 2 பேர், ஒரு ஆள் வந்து 9ஆம் ஆண்டா 7ஆம் ஆண்டு படிக்கிறார். அப்போ இந்த சூழலுக்கு இவர்களுக்கு நிறைய தேவைகள் இருக்குது. உதாரணத்துக்கு சொன்னால் பள்ளிக்கூட கட்டணங்கள்ன்றது இப்போ வந்து பள்ளிக்கூட பேக்குகளுக்கு ஒரு புத்தக பேக்குக்கே வந்து 2,500 ரூபா 3,000 ரூபா வேணும். அதை விட ஷூ வேண்டாலே 3,000 ரூபா வேணும். அவள் சொல்கிறா, தனக்கு வந்து ஒரு கடையில் தான் வேலை செய்கிற, அதாவது கேண்டீனில் வேலை செய்கிறேன், அந்த கேண்டீனில் வர காசில் அவங்க கொடுக்குற சம்பளத்தில் தனக்கு சாப்பாட்டை மட்டும்தான் என்னால் கொண்டு போக முடியும். வேறு எந்த ஒரு நடவடிக்கையும் என்னால் செய்ய முடியாது. தாங்கள் சரியான ஒரு வறுமை கோட்டுக்கு இருக்கிறோம். அதுவும் எங்களோட வீடு வந்து எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல், ஜன்னலோ கதவோ நிலையோ எதுவுமே இல்லாமல் ஒரு திறந்த வெளியாக இருக்கிற ஒரு வீட்டில் நாங்கள் வாழ்கிறோம். இப்படியான ஒரு கஷ்டத்துக்கு இருக்கிற குடும்பத்துக்கு அவைகள் பிள்ளைகள் கேட்குறேன்னா, தாங்கள் வந்து 4 கிலோமீட்டர் ஒவ்வொரு நாளும் பாடசாலைக்கு நடந்து போகிறோம். எங்களுக்கு ஒரு சைக்கிள் வேண்டி தந்தால் கூட நாங்கள் அந்த சைக்கிளில் போகிறதுக்கு எங்களால் முடியும். அடுத்தது டியூஷனுக்கு கூட நாங்கள் நடந்து தான் போகிறோம். இப்படியான சூழலுக்கு இந்த காணொலியை பார்க்குறீங்க, இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு உதவி, சைக்கிளோ அல்லது புத்தக பேக்குகள் ஷூக்களை உங்களால் வேண்டி கொடுக்க முடியுமென்னு சொன்னால் எங்களோட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அப்படி உங்களால் முடியலைன்னு சொன்னால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களால கூட இந்த பிள்ளைகளுக்கு படிக்கிற மாணவர்களுக்கு வந்து உதவி செய்ய முடியும்னு சொல்லி கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.